வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் பண்ணுற இந்த கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ண போகிறவங்க யார் கேட்டால் திருமதி பிரேமா. இந்த கூட்டாஞ்சோறு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுவும் பர்டிகுலராக திருநெல்வேலி பண்ணுற கூட்டாஞ்சோறு ப்ராப்பராக எப்படி பண்ணுறது சொல்லி நீங்கள் பார்க்க போகிறோம். கூட்டாஞ்சோறுனா என்ன? கூட்டாஞ்சோறுனா அரிசி, பருப்பு, காய்கறி, அதாவது புரதச்சத்து, வைட்டமின் சத்து, முருங்கைக்கீரை எல்லாமே சேர்க்கறதுனால சாதம் வந்து நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த கூட்டாஞ்சோறுக்கு எள்ளு துவையல், அப்பளம், வடகம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா, முதுகு வத்தல் இதெல்லாம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எங்கேயும் வெளியூருக்கெல்லாம் போனால் இந்த சாதம் பண்ணிட்டு தான் டூர் போகிறது. குற்றாலம் எங்கே போனாலுமே இந்த கூட்டாஞ்சோறு பண்ணிட்டு போவோம். ஆமாம், சூப்பராக இருக்கும். அந்த வத்தல், வடகம், அந்த தண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோதான் நீங்கள் சென்னையில் பண்ணாலும் இங்கே உள்ள டேஸ்ட் வராது சார். இங்கே உள்ள வெள்ளை கத்திரிக்காய், இங்கே உள்ள சமையல் சாப்பாடு, பருப்பு எல்லாமே நல்லா இருக்கும். துவையல் எல்லாமே அதில் அம்மியில் தான் அரைப்பேன். அரைச்சி பண்ணும்போது அது நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். ஆமாம், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. சிறு தொழில் பண்ணுறாங்க, பாரம்பரியமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்த்துட்டு வரோம்ல. இன்றைக்கினா இந்த ஊர் மக்கள் எப்படி பண்ணுறாங்க, வீட்டில் எப்படி பண்ணுறாங்க, இந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன். நான் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். சரி சார், இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கும். ஐயா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஓகே. திருநெல்வேலியில் இந்த கூட்டாஞ்சோறு பயங்கர ஃபேமஸ். ஆமாம் சார், நிறைய பேர் கூட்டாஞ்சோறு நிறைய விதமாக பண்ணுவாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. ஆமாம், அது திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், இங்கே உள்ள வெள்ளை கத்திரிக்காய், இங்கே உள்ள சமையல் சாப்பாடு, பருப்பு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றது தான் கூட்டாஞ்சோறு. ஆமாம், கூட்டாஞ்சோறு. ஆமாம், நாங்கள் எங்கேயும் வெளியூருக்கெல்லாம் போனால் இந்த சாதம் பண்ணிட்டு தான் டூர் போகிறது. எங்கே போனாலுமே பாவநாசம், குற்றாலம் எங்கே போனாலுமே இந்த கூட்டாஞ்சோறு பண்ணிட்டு போவோம். ஆமாம், சூப்பராக இருக்கும். அந்த வத்தல், வடகம், அந்த தண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு எப்படி இந்த கூட்டாஞ்சோறு மசாலா அரைச்சி பண்ண போறீங்களா? ஆமாம், அரைச்சி தான் சார் பண்ண போகிறேன். அம்மியில் தான் அரைக்க போகிறேன். இந்த டேஸ்ட் அம்மியில் அரைக்கிறதுக்கும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப. நான் வந்து இன்னும் அம்மியில் தான் அரைச்சி எல்லாமே சாப்பிடுது. துவையல் எல்லாமே அதில் அம்மியில் தான் அரைப்பேன். அதான் என் தங்கச்சி மாதிரிலாம் சொல்லுவா, ஏக்கா நீ உன்னுடைய உடம்பு அப்படி இருக்கு அப்படிம்பா. நீங்க சொல்ற மாதிரி அரைச்சி பண்ணும்போது அது நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். ஆமா, எக்ஸசைஸ். ஆமா, இப்போ இந்த கூட்டாஞ்சோரை பத்தி நீங்க அழகா சொன்னீங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பார்க்கலாம் சார். அரிசி 400 கிராம், பருப்பு 100 கிராம், வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, சீனி அவரைக்காய், மாங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு பவுலில் வச்சுக்கிடணும். மிளகாய் வத்தல் ஒரு 6 எண்ணம், ஜீரகம் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன், வெள்ளைப்பூடு ஒரு 10 எண்ணம், அப்புறம் தேங்காய் திருவி ஒரு அரை மூடி திருவி வச்சுக்கிடணும். முருங்கைக்கீரை ஒரு குத்து, உள்ளி ஒரு 10 எண்ணம், 4 மிளகாய், பச்சை மிளகாய், புளி ஒரு உருண்டை, சின்ன உருண்டை, மல்லி கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மிளகு ஒரு 6 எண்ணெய் வச்சுக்கிடணும். தேங்காய் எண்ணெய் 50 மில்லி எடுத்துக்கிடணும். தாளிசத்துக்கு நல்லெண்ணெய் 50. ஃபஸ்ட்டு வந்து அந்த உள்ளியும் மிளகாயும் தேங்காய் எண்ணெயில் விட்டு வதக்கி வச்சுக்கணும். முருங்கைக்கீரையும் துவைக்கி வச்சுக்கிடணும். ஆமாம், வதக்கணும். தேங்காய் எண்ணெயில் துவைக்கி வச்சா தேங்காய் எண்ணெய் வாசமாக இருக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். தாளிக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய், மிளகா பொடிக்கு சேர்க்கலாம். மற்றபடி சமையலுக்கு அடை தோசைக்கு ஊற்றலாம், தோசைக்கு விடலாம். உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய். அதனால நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது. எல்லாருமே வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதிகமாக. ஆமாம், பிள்ளை பிறந்தாலுமே பிள்ளைக்கு மருந்து போடுறதுக்கு நல்லெண்ணெய் தான் சார் எடுப்போம். ஆமாம் ஆமாம், நல்லெண்ணெயும் கருப்பட்டியும் தான் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த களிக்கு வந்து ஆமாம், உளுந்தங்களிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே வேற. ஆமாம், அந்த களியோட அது சின்னது என்ன பண்ணுவோம், உருண்டை மாதிரி வச்சு நடுமத்தில் ஒரு துவாரம் மாதிரி விட்டு நம்ம அதில் நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வேற. ஆமாம், குறுக்கு வலிக்கு நல்லா இருக்கும். உளுந்தஞ்சோறுக்கே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம் சார். சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வதக்க போறோமா? ஆமா, வதக்க போறோம். ஆமா, அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? மிளகு, ஜீரகம் வெல்ல போட்டு அரைக்கணும். அம்மியில தான் அரைப்பேன் நான். அம்மியில அரைச்சிட்டு வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இத வதக்கிடலாம். அதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா போலாம். சரி சார். ஓகே, இப்போ இந்த கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த பொடி உள்ளியும் பச்சை மிளகாயும் வதக்கணும். ஓகே. ஆக்சுவலா நம்ம ஊர்லலாம் நீங்க இந்த உள்ளி சொல்லி, உள்ளினா சின்ன வெங்காயம். ஆமா, சின்ன வெங்காயம். இதோட மிளகாவும் போட்டுறோம். ஃபர்ஸ்ட் வதக்கி வச்சுட்டு நம்ம பருப்பு வேகும் போது இதை தூக்கி தலையில கவுத்துனோம்னா நல்ல வாசமா இருக்கும். அதனால ஆமா, இது வதக்கியாச்சு, எடுத்துடலாம். எடுத்துடலாமா? ஆமா, எடுத்துட்டு அடுத்தல முருங்கைக்கீரை வதக்கணும். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக வதக்கிருக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய். அடுத்தது முருங்கைக்கீரை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு. ஆமா, ஸ்லோல. முருங்கைக்கீரை இதில் போடுறோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். ஆமாம், முருங்கை லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சிடணும். ஆமாம், எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணி அடுப்பில் வைக்கணும். முருங்கைக்கீரை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. சும்மா போட்ட ஒரு செகண்ட்ல எடுத்துடலாம். சரிங்களா?
நான் அந்த கூட்டாஞ்சோறுனாவே எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டு லாஸ்ட்டு தாளிச்சு கொட்டிடுவோம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் முருங்கைக்கீரைலாம் போட்டு போடுறீங்க. அதனால தான் இன்னைக்கு டேரெக்டாக வந்து நான் நிறைய பேர்கிட்ட தலைமுறையாக பண்ணுறவங்கட்டெல்லாம் சமையல் போய் நான் பார்த்து கற்றுட்டு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். சரி சரி சரி. இன்னைக்கு இந்த ரெசிபியை வீட்டில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நான் நேராக வந்தேன். அப்போதான் வந்து எல்லாருக்கும் தெரியும்ல, அதெல்லாம் நேராக வந்தேன். ஓகே, இப்போ இந்த முருங்கைக்கீரையும் வதக்கி வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தண்ணி கொதிக்க வச்சு பருப்பு முதல்ல போடணும். சரி, ஓகே. பருப்பை போட்டு பருப்பு கொஞ்சம் வெந்த உடனே இந்த உள்ளியை மிளகாய் போட்டதை அதில் உள்ள போட்டு வேக வைக்கணும். சரி, இப்போ பாத்திரம் வச்சிருக்கோம். தண்ணி ஊற்றிலாமா? தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிருக்கோம். தேவையான. ஸோ இப்போ பருப்பு போடுறோம். பருப்பு போடணும். இங்கே பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டுறோம். இப்போ நல்லா ஒரு கொதிக்கும் போது இந்த உள்ளி மிளகாயை தூக்கி அது மேலே போடணும். கீழே போட்டுடணும். ஆமாம். இப்போ கொதிச்சு வருது, போட்டலாமா? போட்டுடலாம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுறோம். அதாவது உள்ளி பச்சை மிளகாய் வேகட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? காய்கறி அரிசி எல்லாமே போடலாம். ஓகே, அதாவது பருப்பு வெந்த பிறகு காய்கறி போட போறோம். ஆமா ஆமா. இப்போ இந்த பருப்பு இந்த சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து இந்த ஜீரகம் வெள்ளைப்பூடு காஞ்ச மிளகாய் அரைச்சிட்டு வரணும். அம்மியில அரைச்சிட்டு வரேன். இப்போ இது அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைப்பீங்களா தனித்தனியா அரைப்பீங்களா? ஜீரகம் வெள்ளைப்பூடும் தனியா அரைப்பேன், காஞ்ச மிளகாய் தனியா அரைப்பேன். எதுக்காக அப்படி பண்றோம்? அது வந்து ஜீரகம் வெள்ளைப்பூடு தனியா போட்டா அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு காஞ்ச மிளகாய் அரைக்கிறது அது தனியா இருக்குது, அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஓகே, இந்த காஞ்ச மிளகாய் ஜீரகம் வெள்ளைப்பூடு அரைச்சிட்டு வரேன் நான். இது அரைக்கிற பக்கம் வந்து கொஞ்சம் கொரகொரன்னு. ஆமா, கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும், நைஸா இருக்க கூடாது இந்த சாதத்துக்கு. ஆமா, கொஞ்சம் ஒண்ணு போல பிறுபிறு இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். சீரகம் பூண்டு ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட் அரைச்ச பிறகு இதோட தண்ணி எடுத்துன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மசாலாவில் இந்த அரைச்ச இந்த காஞ்ச மிளகாய் தண்ணி ஊத்துறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெந்திருக்கு, ஒரு 30%, அதாவது 30 to 40%, 40%. இன்னும் கொஞ்சம் அதிகமா வேக விடலாமா? இல்ல, இதெல்லாம் அரிசி காய்கறி எல்லாம் போட்டு என்ன ஒண்ணு போல வேகலாம். ஆமா. இப்போ இந்த அரிசி அலசி வச்சிருக்கீங்க. ஆமா, அலசி வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்கோமா எப்படி? இல்ல, ஊற வைக்க வேண்டாம். ஏன் அப்படி? இல்ல, இது நல்ல ஒண்ணு போல பொழு பொழுன்னு வரும் சாதம், நல்லா வந்துரும். இந்த இடத்துல பச்சரிசி யூஸ் பண்ணலாமா? பச்சரிசியில் புழுங்கரிசி தான் நல்லா இருக்கும். ஓகே. ஆமாம், புளியாதரை தயிர் சாதம் இதுக்கு பச்சரிசி எடுக்கலாம். இது இப்போ இதுக்கு கூட்டாஞ்சோறுக்கு வந்து புழுங்கரிசி தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துல நாங்கள் நல்லா இருக்கும், பச்சரிசி போடலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் நம்ம புழுங்கரிசி தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஓகே, இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த புழுங்கல் அரிசியும் போடுறோம். நான் ஆக்சுவலாக இந்த கூட்டாஞ்சோறு நினச்சேனே, நாங்களாம் சின்ன ஒரு வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா எல்லார் வீட்டிலேருந்து சாதம் பண்ணி வருவாங்க. ஆமாம். எல்லா சாதத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். காய், பொருள், சாதம், குழம்பு. நான் கூட்டாஞ்சோறுனா அந்த மாதிரி நினச்சிட்டேன். அப்படி தெரிஞ்சுங்களா? நம்ம ஊர் சைடில் திருவண்ணாமலை. ஆமாம். திருவண்ணாமலை பாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா வீட்லையும் எடுத்துன்னு வராங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெரிய இலையில போட்டு எல்லாம் சாப்பிடுவோம். சரி சரி சரி. இப்போ இங்கே கூட்டாஞ்சோறு திருநெல்வேலியில் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணலாம். ஆமாம், நல்ல விஷயம். இதுக்கப்புறம் காய்கறி. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா காய்கறியும் எல்லா காய்கறியும் 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 பீன்ஸு, 5-6 அவரைக்காய், சீனி அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய். அது என்ன சீனி அவரைக்காய்? எங்க ஊர்ல அவரைக்காய் தான் சொல்லுவாங்க, அத கேக்குறேன். அவரைக்காய் வேற, சீனி அவரைக்காய் வேற. பாருங்க, இது வந்து சீனி அவரைக்காய், இதுதான் சீனி அவரைக்காய். ஓகே. ஆமா, கொத்தவரங்காய் சொல்றாங்க. அங்க மெட்ராஸ் கொத்தவரங்காய். ஆமா, இங்க திருநெல்வேலி வந்து சீனி அவரைக்காய். ஆமா ஆமா ஆமா. நார்மல் அவரைக்காய் வேற. இது இது வந்து சீனி அவரைக்காய். ஆனா உண்மையாவே சொல்றேன், நான் திருநெல்வேலி வந்து நான் இப்போ நிறைய ரெசிபிலாம் பண்ணிட்டு வரேன். ஓ சரி. ஒரு பொருளுக்கும் ஒரு சின்ன ஒவ்வொரு பேர் இருக்கு, வித்தியாசம் இருக்கும். ஆமா, திருநெல்வேலி மெட்ராஸும் வித்தியாசம் தான். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்து இங்க வெள்ளை கத்திரிக்காய் தான் இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே. கலர் கத்திரிக்காய் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படி? இங்க அந்த வெள்ளை கத்திரிக்காய் தான் இங்க கிடைக்கும், அதான் டேஸ்டா இருக்கும்.
எல்லா காய்கறி காய்கறியும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம அந்த புளி கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஓகே. அந்த புளியை உப்பு தேவையான உப்பு போட்டு அதை கரைச்சி ஊற்றி மஞ்சள் பொடி மிளகு பொடி எல்லாம் போடணும், மசாலா எல்லாம் போடணும். ஓ இப்பயேவா? போட்டலாம், எல்லாம் சேர்ந்து வேகும். நல்ல ஒன்று போல உப்பு பிடிக்கணும்ல. ஓகே. ஆமாம். நான் நினைச்சேன் இந்த சாதம் அப்புறம் இந்த பருப்பு காய்கறிலாம் வெந்த பிறகு இந்த மசாலா ஐட்டம் வதக்கி போட்டு இல்லை 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 இப்படியே போட்டு வேண்டியது, வதக்க வேண்டாம். ஓகே. இப்போ இந்த மசாலாலாம் போட்டாச்சு, தேங்காய் எல்லாம் போடலாம். எல்லாத்தையும் போட்டுருவா? ஆமாம் எல்லாம் போட்டுருவோம். ஓகே. இப்போ இதுல அடுத்து நம்ம என்ன பண்றோம்? இந்த புளி கரைசல் தண்ணி. ஓகே. இதுல உப்பு எப்போ போடுவோம் நம்ம? உப்பு நம்ம அந்த புளியோட கரைச்சிருக்கேன். அப்படியா? ஆமா புளியோட கரைச்சிருக்கேன். ஓ இதுலயே ஆமா அதுல மண்ணுன்னு இருந்தாலுமே கீழே அடியில தங்கிரும் பாத்தீங்களா, அதனால உப்பு அதுல புளியில போட்டு கரைச்சிடணும். சரி ஓகே. எனக்கும் நீங்க சொல்ல சொல்ல பக்கத்துல இருந்து நான் கத்துக்கும் போது அது கை பக்குவம் தெரியும். ஆமா ஆமா. அதனால தான். சோ எல்லா புளி தண்ணி ஊத்தி பரவாயில்லையா? ஆமா. ஓகே. இதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தண்ணி, இந்த தண்ணி அந்த இது கீரை எல்லாம் போட்டுருங்க. முருங்கைக்கீரை. ஆமா போடலாம். மஞ்சத்தூள், மிளகு. ஆமா. அரைச்சு மசாலா தண்ணி ஊத்திடலாமா? ஊத்திடலாம். ஸோ இந்த மசாலா தண்ணிலாம் ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விடணும். ஆமா. நல்லா வேகணும். அரிசி பருப்பு எல்லாம் காய்கறி எல்லாம் நல்லா வேகணும். இப்போ வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஆகும். ஓகே. இது குக்கர்ல இப்படி பண்ணலாமா? பண்ணலாம். இப்படி தூக்கி குக்கர்ல வச்சுட்டா, குக்கர்ல விசில் வச்சுட்டா போதும். பண்ணலாம். ஆமா பண்ணலாம். ஓகே. குக்கர்ல பண்ணா சீக்கிரம் பண்ணிடலாம். ஆமா சீக்கிரம் பண்ணிடலாம். பக்கத்துல நிக்க வேண்டாம், கிண்ட வேண்டாம். இந்த பருப்பும் இந்த அரிசியும் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சு வரணும். ஆமா குழஞ்சு வரணும். குழஞ்சு வந்தா தான் கூட்டாஞ்சோறு நல்லா இருக்கும். தம்பி ரெடி ஆயிட்டு சாதம். சரி. இனிமே அடுத்தால தால்சம் பண்ணணும். ஓகே. நல்ல சாதம். சாதம் ஆமா. நீங்க சீக்கிரமா வீட்ல பண்ணனும்னா அந்த டைம்ல குக்கர்லயும் பண்ணலாம். ஆமா. சரிங்களா? டக்குனு முடிச்சிடலாம். சோ இந்த மாதிரி சாதம் பக்காவா நீங்க கரெக்டா வெந்துக்கணும். அதே டைம்ல லைட்டா குழையணும். ஆமா குழையணும். ஆனா டேஸ்டா இருக்கு. ரொம்பவும் குழைய வேண்டாம், ரொம்பவும் இது அல்லாம நல்ல ஒண்ணு போல. இந்த சாதம் பாருங்க. இந்த சாதம் வந்து வெந்திருக்கு. அதாவது நல்ல மேஷமா இருக்கு. அதே டைம்ல வந்து இந்த சாதம் கொஞ்சம் பாருங்க முழுசா இருக்கு. இப்படி தான் இருக்கணுமா? ஆமா அப்படி தான் இருக்கும். தண்ணியும் கரெக்டா இருக்கணும். அதாவது நீங்க வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்க ஊத்துனாதான் உங்களுக்கு வந்து குக் பண்ணும்போது கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோமா? இதுக்கு அப்புறம் தால்சம் பண்ணனும். தால்சம் ஆமா. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நாளா தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டணும் அப்படினு சொல்லலாம், தால்சம்னு சொல்லலாம். தாளிச்சு கொட்டணும். ஆமா பண்ணிரலாம். நான் கத்துக்கறேன் இப்போ உங்களுக்கு. பாத்துக்கங்க. இப்போ கடாய் வச்சிருக்கோம். அடுத்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு போடணும். கடுகு போட்டு அந்த இது வடகம் போடணும். வடக பொடி போடணும். இது என்ன வடகம் பொடினா? வடகம் பொடினா மிளகாத்தூள், ஜீரகம், வெள்ளைப்பொடி, காயம், காஞ்ச வத்தல் எல்லாமே சேர்த்து அரைச்சி உளுந்தம் பருப்பு அரைச்சி உருட்டி வைக்கிறது வடகம். இது கடையில கிடைக்குமா? கடையிலயும் கிடைக்கும். ஆமா ஆமா இது நான் வீட்ல செஞ்சது. ஓகே. இப்போ வடகம் கிடைக்கல. அப்ப அந்த டைம்ல எப்படி பண்றது? அப்புறம் உள்ளி நறுக்கி, பொடி உள்ளி நறுக்கி கடுகு குத்துப்பூர் போட்டு கருவேல் போட்டு தாளிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி சாம்பார் சாதம், அந்த வத்த குழம்பு, இட்லி பொடிலாம் வந்து நல்லா இருக்கும். கடுகு போடணும். ஓகே. இதுக்கப்புறம் வடக பொடி போடணும். அப்புறம் பச்சை கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வருது. ஆமா. கொட்டிடலாமா? கொட்டிடலாம். ஆமா. கொட்டுங்க. ஓகே. அடடடா அந்த வடகமும் போட்டுன்னு லாஸ்ட் வாசனை நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இது நல்லா மிக்ஸ் பண்ணவா? மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு ஒரு புடி போறேன். சாப்பிடுங்க. கூட்டாஞ்சோறு இது வரைக்கும் நான் எல்லா வீட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு கூட்டாஞ்சோறு ப்ராப்பரா திருநெல்வேலியில பண்ற கூட்டாஞ்சோறு சாப்பிட போறேன். சூப்பர். இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு. அடடடடா சரியான கூட்டாஞ்சோறு. இந்த கூட்டாஞ்சோரோட என்ன தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? எள்ளு துவையல் நல்லா இருக்கும். அப்பளம், முதுக்கு வத்தல், கூழ் வத்தல் சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். சரி ஓகே. எனக்கு எள்ளு துவையல் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எள்ளு துவையல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றேங்க. சரி. எள்ளு துவையலுக்கு வந்து மிளகாத்தலை வறுக்கணும். காஞ்ச வத்தலை வறுத்துக்கிட்டு எள்ளு வறுக்கணும். வறுத்துட்டு வெள்ளைப்பூடு, புளி, உப்பு வச்சு சேர்த்து அரைக்கணும். எவ்வளவு எள்ளு தேவையில்ல எடுத்துக்கலாம். இந்த கப் அளவுக்கு நான் எள்ளு எடுக்கிறேன். ஆமா எடுக்கீங்க. இதுக்கு ஒரு 4 காஞ்ச மத்தல் எடுக்கலாம். 4 காஞ்ச வத்தல். ஆமா. ஒரு உருண்டை புளி எடுக்கலாம். ஒரு 2 வெள்ளைப்பூடு அரிசி எடுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா அரைக்கணும். அம்மியில அரைக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்புனா போடுவோமா? எல்லாம் தாளிக்க வேண்டாம். எள்ளு துவையலுக்கு தாளிச்ச வேண்டாம். சரி ஓகே. நீங்க நார்மலா திருநெல்வேலில இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க? இப்படி தான் பண்ணுவோம். எள்ளு துவையல், அப்பளம், முதுக்கு வத்தல். நல்ல விஷயம். சூப்பர். இப்போ நான் டேஸ்ட் பண்ற ஒரு சின்ன பவுல் தரீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. அதே டைம்ல இந்த எள்ளு துவையலும் நீங்க ரெடி பண்ணி காமிச்சிருங்க. சரி காமிச்சிடுறேன்.
சார் எல்லாமே ரெடி ஆயிட்டு எல்லா துவையெல்லாம் அரைச்சாச்சு அம்மியில் அரைச்சிருக்கேன். ஆமாம் புடி புடி வரலாமா? சாப்பிடலாம். ஸோ இப்படி தான் அரைப்பீங்க ரைட்டா? ஆமாம் இப்படி தான் அரைப்போம் சார். ஆமாம் இதை ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பாருங்க. எனக்கு தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். சரி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா சார்? சரி. அதாவது அந்த எள்ளு வறுத்த அந்த வாசனை மிளகாத்தூள் காஞ்ச மிளகா வறுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த புளிப்பு தன்மை தெரியுது. மூணாவது வந்து அந்த காரத்தன்மை தெரியுது. சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இங்க அப்பளம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா அப்பளம் வடகம் சும்மா சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அப்பளம் வடகம் அதுக்கப்புறம் இந்த எள்ளு துவையல் அப்புறம் கூழ் வத்தல் ஓகே முதுக்க வத்தல் ஓகே கொஞ்சம் துவையல் டேஸ்ட் பண்ணுங்க. துவையல் நல்லா காரம் இருக்கு. காரம் இருக்கா? இது நான் வீட்டில் போட்ட கூழ் வத்தல் இந்த தான். அப்பளமா? ஆமாம் கூழ் வத்தல்னா கூழ் வத்தல்னா வீட்டில் கூழ் காய்ச்சி கிண்டி நம்ம அரிசி மாவு புழுங்கரிசி மாவு. ஓகே புழுங்கரிசி. ஆமாம் புழுங்கரிசி ஜவ்வரிசியும் போட்டு அரைச்சிருவேன் கிரைண்டரில். அரைச்சி கூழ் அடுப்பில் வச்சு காய்ச்சி உள்ளி மிளகா எல்லாம் காயம் எல்லாம் போட்டு ஜீரகம் எல்லாம் போட்டு காய்ச்சி நல்லா கூழ் மாதிரி கிண்டி வத்தல் ஊற்றுறது. நல்லா இருக்கு. நைஸ் நைஸ். இது முதுக்க வத்தல். இந்த இதுக்கு டேஸ்ட் வந்து முதுக்க வத்தல் அப்பளம். ஆமா முதுக்க வத்தல். ஓகே எனக்கு தெரியல एक्चुअली. ஆமா திருநெல்வேலில இது முதுக்க வத்தல் இது ஃபேமஸ். கல்யாண வீட்ல முதல்ல உப்பு முதுக்க வத்தல் தான் வைப்பாங்க. நைஸ்ங்க. ஆமா இதுக்கு அப்புறம் தான் நம்ம மத்த சாப்பாடு பரிமாறவங்க திருநெல்வேலி ஊர்ல. இது எப்படி நீ வீட்ல பண்ணதா? இல்ல கடையில வாங்குனது. ஓகே நைஸ் நல்லா இருக்குது. ஆமா கடைச்சா நீங்க வாங்கி பாருங்க. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. எண்ணெயில வறுத்து சாப்பிடும்போது ஆமா உப்பு போட்டு வறுக்கணும். கடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. எள்ளு துவையல் வடகம். ஆமா ஓகே. அப்பளம் ஆமா இவ்வளோ வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். இவ்வளோ வைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாருங்க. எனக்கு பிடிச்ச இந்த அப்பளம் இதோட கொஞ்சம் துவையல் சாப்பிட்டு பார்த்தோமா? கையில் சாப்பிட்டா தான் இதெல்லாம் ஆமா டேஸ்ட். டேஸ்டா இருக்கா சார்? சூப்பர். சரி அதாவது ரொம்ப நன்றி. அந்த கூட்டாஞ்சோறு காரம் அதிகமா இல்ல. ஆமா ஒண்ணு போல இருக்கணும். உப்பு உரப்பு காரம் எல்லாம் ஒண்ணு போல ஈவனா இருக்கு. ஆமா தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா இதாயிரும். நைஸ் நைஸ். இதுதான் கூட்டாஞ்சோறுங்குது. ஆமா அருமையா இருக்கா? கூழுத்தல் எப்படி இருக்கு பாருங்க. கூழுத்தல் இருக்கு. இந்த முதுகுவத்தல் ஆமா வெங்காய வடகம் அருமை. ஆமா நீங்க வீட்ல இந்த மாதிரி நீங்க கூட்டாஞ்சோறு பண்ணி முடிச்ச பிறகு அப்பளம் அப்படியே எள்ளு துவையல் அதோட நான் ஹைலைட் சொல்றது வந்து முறுக்கு வத்தல் தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது கூட்டாஞ்சோறு எப்படி பண்றாங்க வீட்டில் பர்டிகுலரா நிறைய பேர் ஹோட்டலில் வேற மாதிரி பண்ணுவாங்க, கல்யாண மண்டபத்தில் வேற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டு சாப்பாடு கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு திருநெல்வேலி வந்து நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு திருநெல்வேலி வந்து உங்களுக்கு அழகான ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கீங்க கூட்டாஞ்சோறு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்க எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி இன்னொரு ஊர்ல சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். see you bye. Take care.